இமெயில், டெக்ஸ்ட் மெசேஜ், காமெண்ட் இல்லை உங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் இது எப்போவாவது நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆமான்னு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். அன்பான நேயர்களுக்கு ஹிஷாமின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் தி ஏபிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் எஃபெக்டிவ் ரிட்டன் கம்யூனிகேஷனை பார்க்க போகிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரிட்டன் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்குது. அது டீம்ஸாக இருக்கலாம், இமெயில்ஸாக இருக்கலாம், ஸ்லாக் மெசேஜஸாக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜஸாக இருக்கலாம். ரிட்டன் கம்யூனிகேஷன் அதிகமாகவே ஆயிருக்கு. ஒரு ரீசெண்ட் சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஹாஸ் பிகம் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் டியூரிங் திஸ் பேண்டமிக். என்எல்பியில் என்ன சொல்றாங்கன்னா, your communication is as effective as the response that you get from your audience. அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் விரும்பின அவுட்கம் இல்லை ரெஸ்பான்ஸ் உங்களோட ஆடியன்ஸ்லேருந்து கிடைச்சா மட்டுமே உங்களோட கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே கம்யூனிகேட் பண்ண நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்ட்ஸை நான் சிம்பிளிசிட்டிக்காக 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து கீவேர்ட்ஸ், செகண்ட் கேட்டகரி வந்து the words that you use to make sense out of, மூணாவது கேட்டகரி வந்து ஃபில்லர்ஸ். யூஷுவலாகவே கம்யூனிகேட் பண்ணுறப்போ இந்த ஃபில்லர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணி சிம்பிளாக கன்வே பண்ணுற மெசேஜை காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம். இந்த ஏபிசி ஃப்ரேம்வொர்க் இருக்கிறதால இந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஈஸியாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் உங்களோட இமெயில் இல்லை ப்ரிஃபர்ட் கொலாபரேஷன் டூல்ஸ் சச் அஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், வாட்ஸ்அப் இல்லை ஸ்லாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மெசேஜ் இல்லை இமெயில் வந்தால் உங்களுக்கு எப்படி தோணும்? இந்த மெசேஜ் இல்லை இமெயிலில் கான்டெக்ஸ்ட் இல்லை, ஆக்ஷன்ஸ் இல்லை, பர்பஸ் இல்லை. ஸோ இட்ஸ் அ கன்ஃபியூஸ்ட் மெசேஜ். படித்த பிறகும் உங்களுக்கு ஒன்றும் மீனிங் கிடைக்காது. அதை படிக்கிறதாலையும் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இது சும்மாவே ஒரு டைம் வேஸ்ட். இங்கே தான் நம்மளோட ஏபிசி ஃப்ரேம்வொர்க் வருது. So ABC framework na enna? A is for actions, B is for background and C is for close. நம்ம ஒரு மெசேஜை எழுதணும்னா அதை 3 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் செக்ஷனில் என்ன வேணும், என்ன ஆக்ஷன் பண்ணணும்னு கிளியராக ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம அந்த ரீடருக்கு கொடுத்துடலாம். செகண்ட் இஸ் பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நம்ம ஒரு ஆக்ஷனை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதோட பேக்ரவுண்டை பற்றி இந்த பேக்ரவுண்ட் செக்ஷனில் புல்லட் பாயிண்டில் நம்ம போட போகிறோம். அண்ட் த தேர்ட் செக்ஷன்ஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் நைசிட்டிஸ், கிரீட்டிங்ஸ் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை நம்ம ஏபிசி மெத்தடில் நம்ம எழுதுனா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரொம்ப கிளியராக கன்சைஸாக நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸோட கான்டெக்ஸ்டோட இருக்கு இல்லையா. இந்த ஏபிசி மெத்தடை இன்னொரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம கற்றுக்கலாம் வாங்க. சப்போஸ் நீங்கள் உங்களோட கொலீகுக்கு ஒரு ஃபாலோ அப் இமெயில் எழுதணும்னா இந்த மெத்தடில் எழுதலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் ஒரு ஃபாலோ அப் இமெயில் டு அ கொலீக் டு நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பர்ச்சேஸ். ஸோ சப்ஜெக்ட் என்ன எழுதிக்கலாம்னா, ஃபாலோ அப் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸில் நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபர்னிச்சர் ரெஃபரிங் டு ஆஃபீஸ் யூட்டிலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட். ஸோ நம்மளோட ஆக்ஷனுக்கு பேக்ரவுண்ட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் நம்ம இந்த செக்ஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் வந்து, ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் இட் வாஸ் டிசைடட் தட் we would place an order for the sofa with urban ladders. The deadline for the purchase was January 20th, 2020. Furniture is required for the meeting room. Closingல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, the next steps of action and niceties. ஸோ இங்கே என்ன சொல்கிறோன்னா, a gentle request to please update us on the purchase status and looking forward to hearing from you. ஸோ இந்த செக்ஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ரீடர் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு கான்டெக்ஸ்ட் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கோம், அண்ட் க்ளோசிங்கில் நம்ம எந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஏபிசி மெத்தடில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹிஷாம் சைனிங் ஆஃப்.